வணக்கம் நண்பர்களே. அறியாமை அரசியல் செய்கிறார் நடிகர் விஜய் என்றொரு பேச்சு தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது. அது என்ன அறியாமை அரசியல்? அரசியலில் அறியாமை என்ன இருக்குது? அரசியலே கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம் தானே, களத்தில் கற்றுக்கொள்ளும் பாடம். அரசியலை நீங்கள் கல்லூரியிலோ பள்ளியிலோ அல்லது வேறு ஏதும் ஒரு சிறப்பு கல்லூரிகளிலோ நீங்கள் படிக்க இயலாது. களத்தில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் தேர்தல் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கள அரசியலில் இருந்தால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அப்படியும் கற்றுக்கொள்ளாமல் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கும் தலைவர்கள் அண்ணன் சீமான் போன்றவர்களும் இருக்கிறார்கள். அவரை குறை சொல்லவில்லை, கற்றுக்கொள்ளும் இதை சொல்கிறேன். அப்படி விஜய் என்ன அறியாமை அரசியல் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், விஜய்க்கு ஒரு தேர்தல் கூட்டணி குறித்து பேசுவதற்கான ஒரு தகுதி இன்னும் வரவில்லை. அல்லது பேசி இந்த கூட்டணி குறித்து பேச அனுப்பி விடுற ஆட்கள்லாம் கண்ணா பின்னான்னு என்னத்தையாவது ஒன்று கேட்டு இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறக்கடிக்கிறாங்க. சரி, அப்படி இருந்தும் ஏன் இந்த கட்சிகள்லாம் விஜயோட கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவருடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரசிகர்கள் என்பது வேறு, வாக்காளர்கள் வேறு. இந்த இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்வதில் எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு விஜயம் அப்படி தான் இருக்கார். அதை நம்பி தான் அரசியல் வந்திருக்காரு. ஸோ இந்த ரசிகர்களெல்லாம் நமக்கு வாக்களித்து விடுவார்கள், இவ்வளோ பேர் திரட்டினோம்னா இதை பார்த்துட்டு மற்றவங்க கூட்டணி கூப்பிடுவாங்க, காசு வந்துடும் நம்பி ஒரு கூட்டம் அவர் மீது முதலீடு செய்து வருகிறது. இதுவும் உண்மை. ஸோ அறியாமை அரசியல், அவர் மீது முதலீடு என்று அவருடைய வாழ்க்கை ஒரு இருண்டு பக்கங்களை நோக்கி செல்கிறதோ என்ற ஒரு ஐயம் எனக்கு எப்போதுமே உண்டு. அவர் நடிப்பில் எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது. அவர் நடித்தாரா என்பது கூட தெரியாது. அதிலும் குறிப்பாக அவர் நடனம் ஆடுவதில் மிக வல்லவர் என்று சொல்வதையெல்லாம் எப்படி தெரியவில்லை, இருக்கலாம், என் கண்களுக்கு தெரியவில்லை, வைத்துக்கொள்வோம். அது மாதிரி தான் அரசியல்லையும் ஏதோ ஒரு கோணங்கி ஆட்டம் ஆடுகிறார். பேச தெரியாத வார்த்தைகளை பேசுகிறார், நிறைவேற முடியாத வாக்குறுதிகளை அவர்களிடமிருந்து பெற முயல்கிறார். இதை வைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தை, இந்த மாதிரி ஒரு ராங் கைடன்ஸ் கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவர் எப்படி கரையேறி அரசியல் இது வரணும்? இல்லை, அறியாமை அரசியலில் விஜயிடம் தொடர்கிறது. சுதாரித்து கொண்டால் நல்லது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.